ஹalleluya. இந்த இரவு நேரத்துல கூட லெட்ஸ் ஜஸ்ட் மெடிடேட். ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் இந்த மாலை பொழுதுல கூட நாம் தியானிக்கலாம். ஹalleluya. ஓபன் அப் யுவர் ஹார்ட்ஸ். உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க. லெட் காட் ஸ்பீக். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படட்டும். லெட் காட் மேக் திஸ் word alive in your heart. உங்கள் இருதயத்துக்குள்ள அது அக்கினியாய் கொழுந்து எரியத்தக்க அவருடைய வார்த்தைகளை ஜீவனையும் வல்லமையும் இருக்கிறபடினால let those words bring fire into your hearts. Hallelujah. Thank you, Lord. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். டுடே நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து விசுவாசிகளாய் இருந்து திருச்சபைக்கு கடந்து போய் நம்முடைய வாழ்க்கையுடைய பிரயாணத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பல வருஷமாய் நாம் நடந்து கொண்டு வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியம் we miss always is one thing is we miss to impact others. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையினாலும் தேவனுடைய பிரசன்னத்தினாலும் we you always forget. நாம் மறந்து போகிற ஒரு காரியம் என்னன்னா, இல்ல நாம் கவனிக்காமல் அந்த காரியத்தை இக்னோரன்ஸ்ல வாழ்ற ஒரு காரியம் என்னன்னா, we don't impact this world through God's word and demonstrating God's power. இன்னைக்கும் கூட we're going to just meditate on one thing. How important is the presence of God in our life? தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமா இருக்க வேண்டும் என்றுதான் நாம் தியானிக்க போகிறோம். நாம் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி இருக்கவும் முடியும், தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கவும் முடியும். ஹalleluya. Thank you, Lord. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுடைய பிரயாணத்துல தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறது அப்படி சொல்லும் பொழுது, when we go and meet God every day in our prayer closet, முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், when we go to meet God in our prayers, it's when God fills us with his presence. நாம் ஜெபிக்காம தேவ பிரசன்னத்துக்குள்ள நிரம்பி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா, we are just telling a lie to ourselves. நாமளே நம்மை ஏமாத்தி கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள நிரம்பி இருக்கிற ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் இந்த உலகத்தை கலக்கக்கூடிய வல்லமை அவருடைய ஜெப அறைக்குள்ள தேவனால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்கிற ஒரு அனுபவத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். Thank you, Lord. சங்கீதம் 91 சங்கீதம் 1 வசனத்தை நாம் பார்க்கலாம். Hallelujah. Blessed be your holy name, Lord. The Bible very clearly says, சங்கீதம் 91 சங்கீதம் 1 வசனத்துல வாசிக்கும் பொழுது, உன்னதமானவருடைய மறைவில் தங்கி இருக்கிறவன். Hallelujah. The Bible says those who live in the shelter of the most high God. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? You and I choose to live in the presence of God 24/7. தேவ பிரசன்னத்துக்குள்ள வாழ கத்துக்கொண்டவர் தான் தாவீதையா. தாவீதையா சும்மா இந்த சங்கீதத்தை எழுதல. உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லருடைய நிழலில் தங்கி இருக்கிறார். அது உண்மையான ஒரு வார்த்தை என்னன்னா, அந்த ஷெல்டர், இட் மீன்ஸ் கபோத். அவருடைய பிரசன்னத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் அவர் இருக்க பழகி கொண்டாரு. தாவீதுடைய வாழ்க்கை அவருடைய ராஜாவாகுவதற்கு முன்பதாக, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே he choose to live in the presence. வனாந்தரத்துல சில அவருடைய தகப்பனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது கூட அவர் பாட்டு பாடிக்கொண்டு, அவர் பார்த்து துதித்து கொண்டு, அவர் பாட்டு தேவனை பார்த்து கர்த்தர் என் மெய்ப்பர் என்று சொல்லி அந்த ஆடுகளுக்கு பின்பதாக போகும் பொழுதே அவருடைய இருதயம் எல்லாம் ஒரே ஒரு ஏக்கமா இருந்தது. ஒரே ஒரு காரியம்தான், it was longing to be in the presence of God. இன்னைக்கு நமக்கு நம்முடைய இருதயம், நம்முடைய ஏக்கம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய இருக்கிற எல்லாமே, are we really wanting to be in the presence of God, or do we want to be only in the presence of God for some time? இப்பவே நல்லா தெரிஞ்சுக்கங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, the presence of God is not a feeling. உணர்ச்சினால வருகிறது தேவ பிரசன்னம் கிடையாது.
நாம் திருச்சபைக்கு போகும் பொழுது, மியூசிக் வாசிக்கும் பொழுது, அழகான பாட்டுகளை கேட்கும் பொழுது தேவ பிரசன்னம் வராது நினைத்துக் கொள்ளாதீங்க. தட் இஸ் நாட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையில நிரம்பி இருக்கும் பொழுது, நீங்க ஒவ்வொரு அடியும் உங்க வாழ்க்கையில எடுத்து வைக்கும் பொழுது, நீங்க தேவனோடு கூட நடக்கிற அந்த அனுபவம், அந்த உணர்வு, அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள நீங்க நடப்பீங்க. நீங்க சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தை நீங்க தியானிக்கும் பொழுது, அதுல சங்கீதக்காரன் எழுதுவான், அவன் பெத்சேபாள் அவளோடு கூட உறவுல அந்த பாவத்துல விழும் பொழுது, he felt that God was away from David. அதனாலதான் அவன் சங்கீதத்துல 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல அவர் சொல்லுவார், ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை விட்டு என்னை தள்ளிவிடாமலும் உங்க பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்து கொள்ளாமல் இருங்க ஆண்டவரே என்று தாவீது கதறுவார். He was just not praying. There was an anguish in his soul. There was an anguish in his spirit. There was a deep conviction with King David. அவருடைய இருதயத்துல ஒரு பெரிய ஒரு பாதிப்பு உண்டானது. He knew, அவன் லிட்டரலா பார்த்த ஒரு காரியம், ஆண்டவரே இந்த பூமியில உங்க பிரசன்னத்தை இல்லாம நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை செத்தவனுக்கு போல ஒரு காரியமா இருக்கு ஆண்டவரே. ஆனா உங்க பிரசன்னத்துல இருக்கிறது தான் எனக்கு மன மகிழ்ச்சி என்று கண்டுபிடித்தவன் தான் தாவீது. டுடே நாம ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆராதனைக்கு கடந்து போய் தேவ பிரசன்னத்துல ஒரு 2 மணி நேரம் அமர்ந்துட்டு மற்ற நாட்களில தேவ பிரசனம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். God doesn't want you and me to be in the presence of God just for 2 hours. God wants us to be in his presence 24/7, 365 days. He expects us, you and him, to be in his presence. அதனால்தாங்க when Adam and Eve அவங்க ஏதேனில அவங்க வாழ்ந்த ஒவ்வொரு நாட்களும் அவங்க பாவத்தை செய்வதற்கு முன்பதாக, பிசாசினால் அகப்பட்டுவதற்கு பின்வதற்கு முன்பதாக, they were living in the glory, in the presence of God. நல்ல ஒரு காரியத்தை உங்க சிந்தனைக்குள்ள கொண்டு வந்து பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் உருவாக்கி கொடுத்த ஒரு அழகான ஒரு ஏதேன் தோட்டம். அந்த தோட்டத்துக்குள்ள 4 விதமான ரிவர் உண்டு பண்ணி கொடுத்தார். அந்த ரிவருக்குள்ள அநேக பொக்கிஷமா இருந்த இன்னைக்கு இருக்கிற அந்த கோல்டும் அந்த precious costly stones எல்லாம் ஆதாம் சும்மா பொறுக்கி விளையாடி கொண்டு இருந்தாருங்க. That is the presence of God when you're there. இன்னைக்கு நாம் ஆதாம் அந்த பிரசன்னத்தை பாவத்தின் மூலியமாய் செய்த மாத்திரத்துல இழந்து போனான். He left, he just missed that God's glory. He was stepped out from the God's glory. It's because of the sin. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நான் அதிகமான காரியம் என்ன தெரியுமா பண்ணோம்? தேவ சமூகத்திற்கு போய், ஆண்டவரே உங்க பிரசன்னத்துல இருக்கிறதை காட்டிலும் வேற எந்த ஒரு காரியம் எனக்கு முக்கியமா இல்ல ஆண்டவரே. We have to literally ask God. ஆண்டவரோடு கூட பேசுகிற அந்த உறவை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லணும். தாவீது சொன்னது போல சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தின்படி, ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே ஒரே ஒரு ஆண்டவரே, I desire, I long, Lord. There is only one thing that I need. Is I want to dwell in your presence, O Lord. உங்களுடைய பிரசன்னத்துல இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படிக்காகவும் அவருடைய ஆலயத்தின் ஆராய்ச்சி செய்வதற்காகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பேன் என்று நாடுவேன். Is a heart desire. உங்களுடைய இருதயம் கொந்தளிக்கிறதா? உங்க இருதயம் ஏக்கப்படுகிறதா? உங்க இருதயம் கேட்கிறதா, ஆண்டவரே எனக்கு உங்க பிரசன்னம் ஒண்ணு இருந்தா போதும் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை இருக்கிறதை காட்டிலும் வேற எந்த ஒரு இடமும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று உங்க இருதயம் கேட்கதா? Or is our heart's desire in the things of this world? That's why the psalmist write. ஹல்லேலூயா. கோரா எழுதுவாரு, சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல எழுதும் போது சொல்லுவார், 1000 நாட்களை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆண்டவரே. இன்னைக்கு நாம் இந்த உலகத்தை ஏன் கலக்க முடியலைங்க? ஏன் குடும்பத்துல நாம் சாட்சியாய் நிற்க முடியலைங்க? ஏன் வேலை செய்யற இடத்துல நான் நிற்க முடியலைங்கிறதுக்கு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? We are not experiencing the presence of God in our life.
அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் நீங்களும் நானும் விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தின் மூலியமாக நமக்கு இலவசமாய் எடுத்து கொடுத்தார். நீங்க எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி நீங்க பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் has united us. God has united us with Jesus. இன்னைக்கு நாம் இந்த சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். When you know the truth is able to set you free. நாம் முன்னே துரோகம் நம் முன்னாடி நாம் வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் நாம் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறோம். அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால தேவன் நம்மை மறுபடியுமாக பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளாய் மாற்றின மாத்திரம் அல்ல, தேவன் அவருடைய சமூகத்துக்கு நம்மை நேராக கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறாருங்க. What Adam lost, Christ Jesus once again reconciled us with the precious blood of Jesus. Today you want to live in the presence of God 24/7. The only simple thing is that you and I have to do is to believe in what Christ Jesus has done. நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்திற்காக ஹல்லேலூயா பிரயாசப்படுவதை காட்டிலும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் இரத்தத்தின் மூலியமாய் செய்து முடித்த அந்த மகத்துவமுள்ள காரியத்தை தேவனுக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே உங்க பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே என்னை நீங்க சிந்தி என்னை மீட்டெடுத்து கொண்டு இருக்கிறீங்க. I thank you Lord. எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது போல, நான் ஒவ்வொரு முதலும் நான் கிருபாசனத்துக்கு வருவதற்கு எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறீங்க என்று நாம் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, we will live always in the presence of God. So don't quit your prayer. அதனாலதான் ஆரம்பத்துல நான் சொன்னேன், நம்முடைய ஜெபம் அதிகரிக்க 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 நாம் தேவ பிரசன்னத்துக்குள்ள வாழ்வது அதிக சுலபமான ஒரு காரியம். உங்களுக்கு உள்ள ஒரு அக்கினி கொழுந்து கொண்டே எரிந்து கொண்டே இருக்கும். You will know that when you don't pray, when you don't meet God, when you don't have a fellowship with God, you will feel cold within yourself. உங்களுக்குள்ள ஒரு 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 உணர்வு இருக்குங்க, உங்களுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க, உங்களுக்குள்ள ஒரு காரியம் ஏதோ சரியில்லை எனக்கு தெரியுங்க. ஆனா நீங்க ஒரே ஒரு நிமிஷம் தேவ சமூகத்துக்கு போய், ஆண்டவரே நான் அதிகாலையில நான் உங்களை தேட வரல, பட் ஆனா இந்த நிமிஷத்துல நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் என்று மறுபடியும் ஒப்பு கொடுத்த மாத்திரத்துல தேவ பிரசன்னத்தினால் உங்களை நிரப்ப தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி இருக்கிறது நமக்கு பெரிய ஆபத்து. I always want to tell you, reiterate, மறுபடியும் சொல்றேன், நாம் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி இருப்பது நமக்கு பெரிய ஆபத்து. நாம் தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட அவருடைய உன்னதமான மறைவுக்குள்ள அவருடைய நிழலுக்குள்ள நாம் தங்கி இருப்பதே அவருடைய பிரசன்னத்துலதான். நாம் அதிக நேரமாய் யோனாவை வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியம் காத்திருக்கும். ஆல்வேஸ் அந்த காரியத்தை நீ ஜஸ்ட் தியானம் பண்ணி பாருங்க. யோனா என்று ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கர்த்தர் சொன்னாரு, போப்பா நினிவே பட்டணத்துக்கு என்று சொல்லி. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி அவன் தார்சீசுக்கு கடந்து போனான். பைபிள் என்னதான் சொல்லுது? He ran away from the presence of the Lord. அவன் தேவ பிரசன்னத்தை விட்டு அவன் ஓடத் தொடங்கினான். அதிக நேரமாக நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதாங்க. Now we run away from the presence of God. நமக்கு உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள், உலகத்தில் கொடுக்கிற அந்த கொஞ்ச நேரம் இன்பத்துக்காக we quit not going to the presence of God, but rather we go to the world. அதனாலதான் யோனாவுக்கு மூலியமாய் தேவன் வைத்திருந்த அந்த பாடம் நமக்கு ஒவ்வொரு முறையும் கற்றுக் கொடுக்கிறார். டோன்ட் ரன். அநேக பேர் ஓடுறோம் 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 ஓடிக்கொண்டே இருக்கிறோம். But don't run away from the presence of God. நீங்க தேவனை விட்டு விலகி போக போக போக, ஹல்லேலூயா, தேவனுடைய இருதயம்
அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறது. என் மகள் என்னோடு கூட வந்து பேசுவாங்களா? என்னோடு கூட வந்து செலவழிப்பாங்களா? என்னோடு கூட வந்து ஹalleluya அந்த கொஞ்ச நேரத்தை ஒதுக்குவாங்களா என்று சொல்லிதான் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். Always remember, God is interested in your prayers. God is interested in your worship. God loves your praise. God loves your thanksgiving. உங்களுடைய துதி, உங்களுடைய ஸ்தோத்திரங்கள், உங்களுடைய ஆராதனை, நீங்க அவரோடு கூட செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் it's been recorded. இன்னைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருடைய வசனம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நீங்க தேவ பிரசன்னத்துக்குள்ள நீங்க அடங்கி இருக்கும் பொழுது நீங்க கேட்காதது கூட உங்களை தேடி வருங்க. பீப்புள் ரன், உலகத்தில் இருக்கிறவர்கள் ஓடுவாங்க, ஆனால் தேவனை அறிந்தவர்கள், உண்மையாகவே தேவனோடு கூட நடக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு முக்கியமான வசனத்தின் மூலியமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், அவர் பிரசன்னத்துல தாங்க நமக்கு பரிபூரண ஆனந்தம். அவருடைய பிரசன்னத்துலதான் நமக்கு பரிபூர்ண ஆனந்தமா இருக்குது. அதான் சங்கீதக்காரன் கண்டுபிடிச்சிட்டான். தாவீதையா சொல்லும் பொழுது சொல்லுவார், சங்கீதம் 16 சங்கீதம் 11 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, God will say, you will show me the way of life, granting me the joy of your presence. There's a huge difference. சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மகிழ்ச்சி தேவன் ஒருவரால் தான் கொடுக்க முடியும். சந்தோஷம் ஏதோ ஒரு காரியம் நடந்தால் மாத்திரம் தான் நமக்கு சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். In his presence there is fullness of joy. இன்னைக்கு நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் அதிகமாய் பிரயாசப்பட்டு தேடுகிற ஒரு காரியம் என்னவேனா, learn not to be away from the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள தங்கிருங்க. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கும் பொழுது ஹல்லேலூயா சாதாரணமாக கூட சாத்தியமாய் மாறிவிடும். அன்னைக்கு யோர்தானை கடக்க முடியாதபடிக்கு ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்கள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி லேவியருடைய கால்கள் தண்ணீர் பட்ட மாத்திரத்துல there's a new generation. Hallelujah. அந்த ஜெனரேஷனுடைய வாழ்க்கையில ஒருவனும் பார்க்காதபடிக்கு மறுபடியுமாக செங்கடலை திறந்த கர்த்தர் யோர்தானையும் கடக்க கிருபை கொடுத்தார். யோர்தான் பிளந்ததான். தேவ பிரசனம் கர்த்தர் அந்த லேவியருடைய கால்கள் பட்ட மாத்திரத்துல ஏறக்குறைய ஒரு நகரத்துக்கு அளவு தூரம் பின்னிட்டு ஓடினதான். Just imagine the supernatural power of God. தேவனுடைய வல்லமை, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை, தேவ பிரசன்னம் மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க. Don't believe the lie of the devil. பிசாசுடைய எந்த ஒரு காரியத்தை நீங்க நம்பாதீங்க. கர்த்தருடைய வசனம், அவருடைய பரிசுத்தமுள்ள வேதம் உங்களை மாற்றி இருக்கிறது. உங்களை கிறிஸ்துவுக்குள்ள தேவன் ஹல்லேலூயா அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால மீட்டெடுத்து தேவனுக்கு முன்பாக உங்களை என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். It's always a choice. உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு சாய்ஸ் இருக்கிறது. We can choose God's presence or we can live without his presence. அவருடைய பிரசன்னத்துக்குள்ள தங்கி இருக்க வேண்டும் என்றால் just live with him always. Hallelujah. Thank you, Lord. Blessed be your holy name. உங்க அந்த வார்த்தை தேவனுக்கு உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேன். God will lead you. God will move you forward in his presence.